Hi, good morning. Welcome to Tara Talks. Today is a cooking day. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா பன்னீர் ரோல். என்னடா இந்த பொண்ணு எப்போ பாரு பன்னீரே செய்யுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்களுக்கு வெஜ்ஜு சுத்தமாக பிடிக்காது. வெஜ்ஜுன்னு சாப்பிட்டாலே எங்களுக்கு ஒத்துக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்களை நம்பி நான்வெஜ் வாங்கி தர மாட்டாங்க. அதனால சரி வெஜ்லேயே நமக்கு பிடிச்சது ஒன்று அப்படின்னு பார்த்தா இந்த பன்னீர் தான். அதனால அந்த பன்னீர் செய்ய போகிறோம். ஆஸ் யூஷுவல் என் சிஸ்டர் தான் எப்போது செய்வாங்க, இன்றைக்கும் அவங்க தான் செய்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனு, கேப்சிகம், அப்புறம் கேரட். நான் இந்த கேப்சிகம்மை நம்ம கட் பண்ண போகிறோம். ஆனால் இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறது? எப்போவும் என் சிஸ்டர் தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு. அவங்க கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியில் போயிட்டு என்ன பண்ண சொன்னாங்க. இது எப்படி கட் பண்ணுறதுனே தெரியலையே. கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது என்ன பண்ணணும்? இப்போது இதை எப்படி கட் பண்ணணும்னா லாங்காக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. ஸோ என்னை கட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க வேலையாக போயிட்டாங்க. வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கணும், வேஸ்ட் அப்படி சொன்னாங்க. எப்படி அதெல்லாம் எடுக்கிறது என்னன்னே தெரியலையே. சரி, நம்ம இஷ்டத்தை கட் பண்ணுவோம். லாங் மட்டும்தானே வரணும். வராதா? ஐயோ, வருது லாங். Okay, let's make hot with this. hot மாதிரி இல்லை. இப்படி தான் அதை க்ளீன் பண்ணணும்னு எங்கள் மம்மி செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி பண்ணுவாங்க. எனக்கு சரியாக தரல. இப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப் பண்ணலாம். 2 கேரட்ஸ் எடுத்துப்போம். எட்ஜஸ் கட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். இப்போ இந்த கேரட்டை லாங்காக கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்படி போல் இப்படி கட் பண்ணணும். இதில் லாங்காக ஐ நோ குக்கிங். இந்த மாதிரி தான் ஆனியனை எப்படி நீளமாக கட் பண்ணணும், இப்படி பிரித்து விடணும். ஓகே, பன்னீர் ரோலுக்கு விராப் பண்ணணும். அந்த விராப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி செய்யும் மாவு, வீட்டுக்கு மாவு, அப்புறம் வந்து சால்ட்டு போட்ட தண்ணி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டு பிசைய போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும். என்னதான் கொஞ்சோண்டு மாவு எடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் சும்மா ஒரு 7 சப்பாத்தி போட போகிறேன். பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கே. Oh my god, I love making that. சக்தி கரம் மசாலா, ஆச்சியோட பிளாக் பெப்பர், எங்கள் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், சும்மா ஒரு பிஞ்சு. இது பேர் பிஞ்சு கிடையாது, ஒரு ஸ்பூன், 1/4 டீஸ்பூன். கம்மியாக போட்டு 1/4 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. ஹாஃப் லெமனா? ஹாஃப் லெமன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வரலன்னா கொஞ்சோண்டு கேர்டு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கேர்டு போட்டுக்கிட்டோம், அதை காட்டலை, மறந்துட்டோம். ஒன்றும் இல்லை, பசையே இல்லை, கஷ்டமாக இருக்குல்ல, அதில் திருப்பி வச்சு பசங்க சாப் பண்ணி வச்சாச்சு. இதுவும் நீளமாக, இதுவும் நீளமாக ஃபினிஷ். அந்த பேனில் ஹீட் ஆன அப்புறம் இது பட்டர் தானே, இது பட்டர் போட்டுக்கணும்.
என்னமோ பண்ணி இப்படி ஆயிடுச்சு. இது ஒரு ஃபெயிலியர் தான். போன தடவை நாங்கள் பன்னீர் ஃப்ரைட் பண்ணியிருப்போம். அது எப்படி பண்ணியிருக்கோம் நீங்களே அந்த வீடியோ போய் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோவில் எங்களுக்கு வரல. வெறும் என்ன எதுவுமே போடலாம் மசாலா தான். கொஞ்சம் அந்த சால்ட்டு, காரம் அதிகமாக இருக்கும் போது இல்லை இல்லை பெப்பர் காரமே இருக்காது. கார்லிக் 4 போட்டிருக்கோம். பெப்பர் கொஞ்சோண்டு. இப்படிதான் லெமன் ஊற்றணும். ஏன் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு அளவு தெரியணும்ல அதுக்காக. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்குங்க பிள்ளைங்களா. இந்த மாதிரி கொட்டை இருந்தால் கூட நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதுக்காக தான். அவ்வளோதான். Wow, looking so pretty. Wonderful. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படி வச்சுன்னு சொல்லலாம்.